அமெரிக்காவினால் சவேந்திர சில்வாக்கு எதிராக பயண தடை விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் அமெரிக்கா விதித்த பயண தடையை எதிர்த்திருந்தது. எனினும் பயண தடை தொடர்கின்றது. அதே நேரம் பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளும் சவேந்திரா சில்வாக்கு எதிராக பயண தடையை விதித்திருக்கின்றார்கள். இந்த பயண தடையின் காரணமாக சவேந்திர சில்வாவினால் பயணங்களை மேற்கொள்ள முடியவில்லை. கூகுள் மற்றும் ஐக்ளோட் போன்ற செயலிகளை பயன்படுத்த முடியவில்லை. அதேபோன்று தான் பல்வேறு நெருக்குவாரங்களை சந்திப்பதாக கடந்த வாரம் சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் மிக முக்கியமாக அந்த பேரவலத்துக்கு காரணமான இராணுவ அதிகாரிகளில் ஜெனரல் சவேந்திர சில்வாவும் ஒரு முக்கியமான அதிகாரியாக காணப்படுகின்றார். அவருக்கு எதிராக மருத்துவமனைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், ஃபயர் சூன் பகுதிகளுக்குள் பாதுகாக்கப்பட்ட பகுதி என அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள் மக்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பிலும், அதே நேரம் வெள்ளைக்கொடி விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. வெள்ளைக்கொடியுடன் வந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது, அதே போன்று மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே நேரம் மக்களை வேண்டுமென்றே இராணுவம் படுகொலை செய்கின்ற நோக்கத்துடன் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனை தடுக்க தவறியமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சவேந்திர சில்வாவின் மீது முன்வைக்கப்படுகின்றது. பாங்கி மூனால் முன்வைக்கப்பட்ட அறிக்கையாக இருக்கலாம். அவரினால் 2011 ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில். அந்த குழுவினிலும் அறிக்கையிலும் சவேந்திர சில்வாவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று 2015 மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஜெனிவா மனித உரிமை பேரவையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் சவேந்திர சில்வாவினுடைய படைப்பிரிவு, அவர் தலைமை தாங்கிய படைப்பிரிவுகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோன்று சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளரான ஜஸ்மின் சூகா தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற தகவல்கள், அறிக்கைகளின் அடிப்படையில் கூட சவேந்திர சில்வா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இருக்கின்றது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெறுகின்ற அந்த காலப்பகுதியினுள் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்பதனில் இவர் தலைமை தாங்கிய படைப்பிரிவு மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவாக காணப்படுகின்றது. அவருக்கு இலங்கை இராணுவத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டது. முப்படைகளின் தளபதியாக கூட அவர் இருந்தார். முப்படைகளையும் ஒன்றிணைக்கின்ற தலைவராக கூட அவர் கடந்த காலங்களில் இருந்தார். எனினும் தற்பொழுது அந்த பதவி வெற்றிடமாகத்தான் இருக்கின்றது. யுத்த வெற்றி விழாவினை தென்னிலங்கை கொண்டாடுகின்ற இந்த காலப்பகுதியினுள் சவேந்திர சில்வா தன்னுடைய நிலைமை தொடர்பில் சில வெளிப்படுத்தல்களை தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய மகள்கள் வெளிநாடுகளில் வசிப்பதாகவும் அவர்களை வெளிநாட்டுக்கு சென்று தன்னால் பார்க்க முடியாத சூழல் இருக்கின்றது. குறிப்பாக தென்னாசியாவில் இருக்கின்ற சில நாடுகளுக்குத்தான் நான் சுதந்திரமாக பயணம் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் எண்ணினால் சுதந்திரமாக பயணிக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறான பயணங்களை நான் மேற்கொள்ளுகின்ற பொழுது என்னை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் தான் கடன் அட்டையின் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை தன்னிடம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதே நேரம் டொலர் அடிப்படையில் இருக்கின்ற வெளிநாட்டு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சவேந்திர சில்வா குறிப்பிட்டதாக சிலியன் டுடே செய்தி ஒன்றில் வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அந்த நேர்காணலை உள்ளடக்கித்தான் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதே நேரம் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிள் போன்ற நிறுவனங்களுடைய செயலிகளை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமையில் கூட சவேந்திர சில்வா காணப்படுகின்றார். இதனை அந்த நேர்காணலில் அவர் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஐக்ளோட்டில் தான் பாஸ்வேர்டை கொடுத்து அங்கால் செல்வதற்கு முயற்சித்த போது தன்னை தடுத்து நிறுத்தியதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே சவேந்திர சில்வா அமெரிக்கா விதித்த தடை என்பது ஒரு சாதாரண தடையாக இருந்தாலும் அவருடைய குடும்பம் சார்ந்த நெருங்கிய உறவினர்களும் அமெரிக்காவுக்கு செல்வது மட்டும் தடை செய்யப்படவில்லை. அவருக்கு ஒரு பொருளாதார தடையும் இணைந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியினை இது வெளிப்படுத்துகின்றது.
அவருக்கு எதிராக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய 70-31C என்ற அடிப்படையில் தான், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த பயண தடை விதிக்கப்படுகின்றது. இது சவேந்திர சில்வா அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அமெரிக்காவுக்குள் வருவதையோ அமெரிக்காவின் ஊடாக வேறு நாடுகளுக்கு செல்வதை முழுமையாக தடுக்கின்ற ஒரு தடை உத்தரவாகத்தான் அமெரிக்கா இதனை வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியா சவேந்திர சில்வாக்கு எதிரான ஒரு தடையை அறிவித்தது. அதே போன்று கனடாவும் சவேந்திர சில்வாக்கு எதிரான பயண தடையை விதித்திருக்கின்றது. தற்பொழுது இந்த பயண தடை என்பது முழுமையாக பயணங்களை மேற்கொள்வதற்கு மட்டுமான தடையா, அல்லது இவருக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. ஏனெனில் அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்களினுடைய கணக்குகளை இவரால் பேண முடியாது, அல்லது அந்த ஆப்ஸ்களை இவரால் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது என்றால் அது ஒரு பொருளாதார தடையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் வெளிநாட்டு வங்கி கணக்குகளை இவர் பேண முடியாத சூழல் இருக்கின்றது என்றால் இது பயண தடை மட்டுமல்ல, அதனுடன் இணைந்த ஒரு பொருளாதார தடையும் இவர் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. இந்த கருத்துக்களை முழுமையாக வெளிப்படுத்தியவர் ஜெனரல் சவேந்திர சில்வா தான். எனினும் ஜெனரல் சவேந்திர சில்வா மீது இந்த தடை விதிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட காலம், குறிப்பாக 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த தடை விதிக்கப்படுகின்றது. இந்த தடை விதிக்கப்படுகின்ற பொழுது எனக்கு அமெரிக்கா செல்வதற்கான எந்த தேவையும் கிடையாது என்று அன்றைய தினம் சவேந்திர சில்வா ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். எனினும் தற்பொழுதைய நிலைமை என்பது அது ஒரு பரிதாபமான நிலையை வெளிப்படுத்துவது போன்ற ஒரு நேர்காணல் கருத்துக்களைத்தான் அவர் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்தும் என்னால் வெளிநாடு சென்று பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது என்ற அடிப்படையை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது தனிய சவேந்திர சில்வாவு மீதான தடை அல்ல. சவேந்திர சில்வா போன்ற பல்வேறு இராணுவ அதிகாரிகள் மீது இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தடைகளை இலங்கை அரசாங்கமும் சரி, அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்களும் பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டாலும் அந்த தடைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பொருள் என்பது தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியில் வர ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஐநா அமைதி காக்கும் படையில் இருந்து விலக்கப்பட்டார்கள். அதற்கு முழு காரணமாக இருப்பது 53, 54, 56, 58 என்ற முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது இராணுவ அணிகளாக இருந்து அந்த யுத்தத்தின் முன்னகர்வுகளை மேற்கொண்ட படைப்பிரிவுகளில் இருந்த எந்த ஒரு இராணுவத்தை சேர்ந்தவரும் ஐநா அமைதி காக்கும் படைப்பிரிவில் இருக்க முடியாது என்ற விடயத்தினையும் சவேந்திர சில்வா அந்த நேர்காணலில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இலங்கை இராணுவம் என்பது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அளவு நெருக்குவாரங்களை சந்திக்கின்றது என்பது இந்த விவகாரங்களின் மூலம் தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை, தங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு போர்க்குற்றம், தங்களுக்கு இந்த இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை, போர்க்குற்றங்களின் ஊடாக ஒரு சர்வதேச நீதி வேண்டும். அந்த சர்வதேச நீதி என்பது மீண்டும் அந்த விடயங்கள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் இடம்பெற்றதற்கான மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்பது தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமையை கோரியது. ஆகவே தமிழ் மக்களுக்கு இந்த நீதி வளங்களின் ஊடாக ஒரு அரசியல் தீர்வும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஈழத்தமிழ் மக்களினதும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற புலம்பெயர் மக்களினதும் மிக முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை தற்பொழுது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அளவு பேசுபவர்கள் குறைந்திருந்தாலும், காசா யுத்தமாக இருக்கலாம், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தமாக இருக்கலாம், அல்லது உக்ரைன் ரஷ்யா மோதலாக இருக்கலாம், இந்த விவகாரங்களில் இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரங்களினுடைய பேசுபவர்கள் குறைந்த கவனத்தை ஈர்த்திருந்தாலும் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை என்பது சர்வதேச நாணய நிதியத்தையும் மேற்குலக நாடுகளையும் நம்பியிருக்கின்ற இந்த சூழலில் இவ்வாறான இராணுவ அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் மற்றும் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சுட்டங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான பல்வேறு வழிகள், அதே நேரம் இலங்கையும் இந்த விவகாரத்தில் தமிழ் மக்கள் விடயத்தில் முன்னேற்றமான சில நகர்வுகளை காட்ட வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கின்றது என்பதனை மிக வெளிப்படையாக காட்டுகின்றது. எனினும் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையான முயற்சி கிடையாது.
அதே நேரம் புலம்பெயர் அமைப்புகளும் இந்த விடயத்தில் எந்தளவு தூரம் ஒற்றுமையாக செயற்படுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருந்தாலும் இராணுவ அதிகாரிகள் பல்வேறு நெருக்குவாரங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு ஒரு யுத்த வெற்றி விழா நேரங்களில் கூட இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டிய நிலைக்கு இராணுவ அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் இலங்கையினுடைய நெருக்குவாரங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.